இங்கே பார்த்தீங்களா பட்டுவிட்டு குட்டிங்களா, இங்கே ஒரு பழைய வலை கிடந்துச்சு, அதுக்குள்ளே போய் எப்படி விளையாடுறானுங்க பாருங்க. பாருங்க உள்ளே போய் இந்த இராணுவ வீரர்கள்லாம் பயிற்சி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஒருத்தராக உள்ளே போய் போய் வெளியே வராங்களாம். இப்போ அவர் வெளியே வந்துட்டாராங்க பாருங்க. ஒருத்தர் வெளியே போயிட்டாரு, ஒருத்தன் உள்ளே இருந்து அடுத்த ஒருத்தர் வரான் பாருங்க. இங்கே ஒருத்தனா உள்ளே போய் போய் நுழைஞ்சு வரானுங்க. அந்த மாதிரி இந்த பழைய வலைக்குள்ளே அவனுங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்குது. ஆனால் அவங்க அம்மா மட்டும் மாடியிலே வச்சுக்க மாட்டா. இப்போ நாங்கள் நிற்கிறதுனால கம்னு இருக்கா, இல்லைன்னா கழுத்தை கவ்வி அடித்து அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவான். எப்படி விளையாடுறானுங்க, இல்லை ஜாலியாக விளையாடுறானுங்க. ஆனால் இவனுங்களை விளையாடவே விட மாட்டேங்கிறா அவங்க அம்மா. என்ன பண்ணுதுன்னு தெரியல. அங்கே காஞ்சி போட மீன் மண்டை கடந்து அது சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன். எப்படி விளையாடுறாங்க பாருங்களேன். டைல்ஸை மொட்டு மொட்டுன்னு மண்டையில அடிக்கிறானுங்க. எல்லாரும் அடிக்கிறானுங்க, 4 பேர் அடிக்கிறானுங்க டமால் டமால்னு. வெளியே வர முடியலையாடா, மாட்டிக்கிட்டியா? எல்லாரும் வெளியே போயிட்டாங்களாம், இவர் மட்டும் உள்ள மாட்டிக்கினாராம். வந்துட்டாருப்பா வெளியில. எப்பா எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டு, அடுத்த ஆள் உள்ள போகுது. வாங்க வாங்க. எப்படி ஒருத்தரா உள்ள போறாங்க பாருங்களேன். அவர் வெளியே போனோன்னு இவர் உள்ள போறாரு. இப்ப அடுத்த ஒருத்தர் உள்ள போறாரு. அவன் முன்னாடி போய்கிட்டு இருக்கான், இவன் பின்னாடி அவன் வாழை அடிச்சு விளையாடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். ஏண்டா டேய், வெளியே போயிட்டான். அவன் வெளியே போயிட்டான், இவர் உள்ள இருக்காரு. டைல்ஸே பொந்து சந்தெல்லாம் போடுறானுங்க. ஐயோ, பொந்துக்களை வச்சு அடிக்கிறானுங்க பாருங்க. வாடாவா முட்டு சந்தில் வந்து அடிக்கிறேன்ற மாதிரி முட்டு சந்தில் வச்சு அடிக்கிறாங்க. இங்கே பாருங்க, ஒருத்தனை உள்ள வச்சு 2 பேரை உள்ள வச்சு இந்த குண்டூசி மேலே ஏறி நின்று அடிக்குது பாருங்க. எப்படி ஐயோ ஐயோ விழுந்துட்டானே கீழே. டேய் குண்டூசி, மேலே ஏறி போய் கையை உள்ளே போக மாட்டேங்குது, கையை உள்ளே விட்டு அடிக்குதான் அவனை. டேய் குண்டூசி, அப்புறம் விளையாட்டை பார்த்தீங்களா எப்படி விளையாடுதுங்கன்னு. ஜாலியாக இருக்கிறானுங்க நல்லா. கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா கத்தி கதறி கழுத்தை பிடிச்சி கவ்வி கீழே தரன்னு இழுத்துன்னு வந்துடுவான்.